டப்பு இருக்கா, உங்க அப்பா கிட்ட டப்பு இருந்தா நீ டாக்டர் ஆயிரலாங்கிற கான்செப்டுக்கு வந்துருச்சு. இனி இந்த இல்லாத வீட்டு குழந்தைங்க, கிராமப்புற குழந்தைங்க, விவசாயி பிள்ளைங்க, துப்புரவு தொழிலாளி குழந்தைங்க, இவங்களுடைய கனவெல்லாம் என்ன ஆறது? அதுல மண்ணள்ளி போட்டீங்களே அப்படின்னு சூர்யாவுடைய கல்வி வழங்கும் நிகழ்ச்சியில் அவர் பேசியிருக்கார். 2017 நீட் வந்ததுக்கு அப்புறம் சூர்யா நினைச்சாலும் இந்த குழந்தைகளை டாக்டர் ஆக்க முடியாது. இதைத்தான் நம்ம பேசுறோம். நம்மளை எல்லாம் அடக்குகிற சக்தியா அந்த சட்டம் வந்துருச்சு. அவன் நோக்கமே நம்ம படிக்க கூடாதுங்கிறது தான். மனு திரும்ப காலத்துல இருந்து படிக்க கூடாது, படிச்சிடாத, படிச்சா ஈயத்தை காய்ச்சி ஊத்துங்கிறான். எவ்வளவு வன்மை இருந்திருக்கும் தமிழர்கள் மீது. இப்ப தமிழ்நாடு நம்மளா முன்னேறி வரோன்னு தெரிஞ்ச உடனே அதை அடிக்க உடைக்க இன்னைக்கு நீட்டுன்னு ஒண்ணு கொண்டு வந்து சாதாரண வீட்டு பிள்ளைங்க படிச்சு 12th நல்ல மார்க் வாங்கி விவசாய வீட்டு பிள்ளை, பலசர கடைக்கார வீட்டு பிள்ளை, செருப்பு தைக்கிற தொழிலாளி பிள்ளை, கொத்தனார் வீட்டு பிள்ளைங்கன்னு நல்லா முன்னேறி வந்து அடுத்த தலைமுறை அந்த குடும்பத்தையே வேற மாதிரி மாத்தி காமிக்குது. அது பொறுக்க முடியல மனு தர்மவாதிகளால், சாதியவாதிகளால். அவன் அந்தந்த ரேஞ்சில் அப்படியே இருக்கணும்.